ஷாஃபி இமாம் அவர்கள் ஈசால் சவாஃபை அனுமதிக்கவில்லை என்பது சரியா? விளக்கம் தருவீர்களா? இந்த கருத்து சில பேர் சில கிதாபுல எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கருத்து சரியானதல்ல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஓதி அந்த நன்மையை சேர்ப்பிக்கலாம் அப்படிங்கறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஷாஃபி இமாம் சேரான்னு சொல்லியிருக்காங்களேன்னு சில கிதாபுல எழுதி வச்சிருக்க உண்மைதான். அதுக்கு கூட விளக்கம் என்ன சொல்றாங்க, அது அப்படியே போய் சேராது, அது போல போய் சேரும் அப்படின்னு தான் விளக்கம் சொல்றாங்க. மற்ற ஈசாவை பொதுவா சொல்லல. குர்ஆன் ஓதுறதுக்கு ஒருவர் குர்ஆனை ஓதினார், மையத்துக்காண்டி சேர்க்கிறாரு, அந்த நன்மை அப்படியே போகுமா, அதை போன்ற நன்மை போகுமா? இதுலதான் வருது. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் சேராது என்று சொன்னது அப்படியே போகாது, அது போல எவர் ஓதினாரோ அது அவருக்கு இருக்கும், அதே போல அவருக்கும் போய் சேரும். அதனாலதான் நம்ம அல்லாஹ்ம அவுஸில் சவாப மிஸ்லிமாக்கரன் நாம் ஓதுறோமோ அதனாலதான் இந்த மிஸ்லிங்க வார்த்தையை போடுறது. அதனாலதான் சவாபமாக்கரனாண்டாலும் மிசிலுமாக்கரனாண்டாலும் கருத்து ஒண்ணுதான், மிசிலு தான் போய் சேரும். அப்ப சேரான்னு சொன்னது அப்படியே போய் சேரான் கருத்துல அங்கிறது அந்த வாசகத்துக்கு விளக்கம். அதை முடிச்சிருங்க. ஆனா ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆனை ஓதுங்கள் இறந்து போனவங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரியாது சாலிஹீன் அப்படி கிதாபிலே பதிவு பண்ணிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யுஸ்தஹப்பு அன் யுக்ரஅ ஷைஉம் மினல் குர்ஆன் இன்தல் கப்ரி. கபருக்கு பக்கத்துல குர்ஆனில சில பகுதியாவது ஓதுறது முஸ்தஹப்பு, விரும்பத்தக்க காரியம். வயின் ஹதமு அல் குர்ஆன குல்லஹு, அந்த குர்ஆன் முழுவதையும் ஒருவர் ஓதி ஹத்தம் செய்தால் கான ஹசனன், ரொம்ப அழகு சிறந்தது என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஷாஃபி தெளிவா சொல்லிட்டாங்களே, குர்ஆனை ஓதுங்க, கொஞ்சம் ஓதுறது முஸ்தாபு, ஆனா நீங்க எல்லாத்தையும் முடிச்சா ரொம்ப நல்லது. அதனாலதான் சில ஊர்வல எல்லாம் கபருக்கு பக்கத்திலேயே டென்ட் போட்டு குர்ஆனை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கெல்லாம் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பாக்குறோம். அப்ப ஷாஃபி இமாம் தெளிவா சொல்லி இருக்கிறார்கள், இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஓதுங்க. அப்ப அந்த கருத்துக்கு அதுதான் விளக்கம். அந்த விளக்கத்தோடு மட்டும் நிக்கல, தெளிவாகவும் சொல்லிவிட்டாங்க குர்ஆனை ஓதுங்க. இதுதான் ஷாஃபி இமாமுடைய கருத்து.